பசுமை போராளிகள் பலர் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் இந்த தொடர்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தர்ராஜு அவர்கள் வழங்கும் புவி காக்கும் பசுமை போராளிகள். கேட்போமா? என் அன்பு மாணவ செல்வங்களே, நான் இன்று முதல் புவி காக்கும் பசுமை போராளிகள் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச இருக்கின்றேன். முதலில் பசுமை போராளிகள் என்று சொன்னால் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியை ஆழமாக நேசித்து அதன் சமநிலையை பாதுகாக்கவும் புதுப்பிக்கவும் தம்மை அர்ப்பணிப்பவர்களே உண்மையான பசுமை போராளிகள். அவர்கள் வறண்டு போன நதிகளை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார்கள். மாணவர்களை மரங்களை நட்டு வளர்ப்பவர்களாக மாற்றுகின்றார்கள். காடுகளை காப்பாற்ற மரங்களை அணைத்து போராடிய பழங்குடி இன பெண்கள் அவர்கள். அவர்கள் அறிவியல் அறிஞர்கள், கலைஞர்கள், செயல்பாட்டாளர்கள், சாதாரண குடிமக்கள். ஆனால் பூமியை காப்பது என்ற ஒரு தலைசிறந்த குறிக்கோளால் அவர்கள் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். அவர்களின் கருவிகள் ஆயுதம் அல்ல, மண்வெட்டி, விதைகள், முழக்கங்கள், மன உறுதி. அவர்கள் புகழும் பாராட்டும் இல்லாமல் அமைதியாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் நமக்கு ஓர் எளிய ஆனால் வலிமையான உண்மையை கற்பிக்கின்றார்கள். பூமியை காப்பாற்ற அசாத்திய வீரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை தொடங்கும் தைரியம் இருந்தால் போதும். காலநிலை மாற்றம், காடழிப்பு, மாசுபாடு, நீர்வள தட்டுப்பாடு, உயிரி வள அழிவு இவை அனைத்தும் பூமியின் ஆரோக்கியத்தையே அச்சுறுத்துகின்றன. இத்தகைய சூழலில் பசுமை போராளிகள் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்கின்றனர். பல பசுமை போராளிகளின் பயணங்கள் இன்றைய இளைஞர்களை பசுமை கழகங்கள் தொடங்க, சுற்றுச்சூழல் தீர்வுகள் கண்டுபிடிக்க, விழிப்புணர்வு இயக்கங்கள் நடத்த உதவுகின்றன. காலநிலை அச்சம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் பசுமை போராளிகளின் கதைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றன. மிகப்பெரிய சிக்கல்களையும் அரசு மட்டுமல்ல, நீங்களும் நானும் சாதாரண குடிமக்களும் சேர்ந்து தீர்க்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபிக்கின்றனர். எனவே எனதரும் மாணவ மணிகளே, பசுமை போராளிகளின் வாழ்க்கை நம்மை கவரும் கதைகளாக மட்டும் இருக்கக்கூடாது, நடவடிக்கையாக மலர்ந்திடும் விதைகளாக இருக்க வேண்டும். இன்று நான் உங்களோடு மரங்களை காப்பதற்காக உயிர் நீத்த முதல் வீர பெண்மணி அமிர்தா தேவி பீஷ்ணாயை பற்றி பேச இருக்கின்றேன். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் மார்வார் பாலைவனத்தில் சுழன்று அடித்துக் கொண்டிருக்கும் காற்று, மணல், போராட்டம், வீரம் நிறைந்த பழமையான பல்வேறு கதைகளை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றது. அவற்றில் ஒன்றோ அந்த நிலத்தின் கெஜாலி மரங்களைப் போல உயர்ந்து நிற்கின்றது. அதுதான் அமிர்தா தேவி பீஷ்ணாயின் வீரம் செறிந்த கதை. 1720ஆம் ஆண்டு ஜோத்பூர் அருகிலுள்ள கெஜாலி கிராமத்தில் அரசின் ஆணையின்படி அங்கு வளர்ந்திருந்த கெஜாலி என அழைக்கப்படும் வன்னி மரங்களை வெட்ட அரசாங்க வீரர்கள் வந்தனர். புதிய அரண்மனை கட்டுவதற்கு மரங்கள் தேவைப்பட்டன. ஆனால் அங்கே அவர்கள் எதிர்கொண்டது ஆயுதங்களை அல்ல, அசைக்க முடியாத தைரியத்தை. ஒரு பெண் தனது 3 மகள்களுடன் ஒரு வன்னி மரத்தை கட்டி அணைத்தபடி நின்றாள். அவள்தான் அமிர்தா தேவி பீஷ்ணாய். ஒரு மனித தலை ஒரு மரத்தை விட மலிவானது என்று அந்த பெண் அறைகோல் விடுத்தாள். குரலற்ற மரங்களுக்கு குரலாக விளங்கினார் அந்த வீர பெண்மணி. அவள் சொன்னது போல் தன் உயிரை அர்ப்பணித்தால். அவளது 3 பெண் குழந்தைகளும் கூட அதே போன்று உயிர் தியாகம் செய்தனர். அங்கே 4 தலைகள் தரையிலே வெட்டுண்டு உருண்டன. மரங்கள் வெட்டப்பட்டன. அவளது தியாகம் அங்கிருந்த பீஷ்ணாய் சமூக மக்களை பொங்கியழச் செய்தது. பீஷ்ணாய்கள் வரிசையாக மரங்களை கட்டி அணைத்தபடி தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தனர். மொத்தம் 363 பேர் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் இயற்கையின் மாபெரும் அங்கமாகிய மரங்களை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்தனர். 14ஆம் நூற்றாண்டில் மார்வார் பகுதி 8 ஆண்டு நீண்ட வறட்சியை சந்தித்தது. நிலம் பிளந்தது, கிணறுகள் வற்றின. அப்போது பீஷ்ணாய்களின் மதகுருவாகிய ஜாம்பாஜி கெஜாலி மரங்களை நட்டு பாதுகாத்து வளர்க்கும்படி தமது மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த மரங்கள் வறட்சியிலும் வளரும், மணல் வீச்சை தடுத்து விலங்குகளுக்கு தீவனம் தரும். இவ்வண்ணம் ஜாம்பாஜி வறட்சியில் பசுமை விதைத்த ஞானத்தை பின்பற்றி பீஷ்ணாய்கள் பாலைவனத்தில் கெஜாலி மரங்களை நட்டு வளர்த்தனர். இந்த மரம் அவர்களுக்கு புனிதமான ஒரு புதிய உறவாக மலர்ந்தது. 1720ஆம் ஆண்டு கெஜாலி கிராமம் உலகின் ஆரம்பகால சூழல் இயக்கங்களின் ஒன்றின் பிறப்பிடமாக உருவெடுத்தது.
கெஜாலி மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க மக்கள் முன்வந்தபோது அங்கே ஒரு சாதாரண குடும்ப பெண் வீரத்தின் சின்னமாக உருவெடுத்து உயர்ந்து நின்றாள். ஆம், ஒரு தாயின் வீர முடிவு வரலாற்றையே மாற்றி அமைத்தது. உலக வரலாற்றிலேயே மரங்களை காப்பதற்காக இப்படி 363 பேர் உயிர் தியாகம் செய்த வீரம் செறிந்த நிகழ்வு வேறு எங்குமே நடைபெறவில்லை. அத்தகைய வீர வரலாறு ஒரு வகையில் சோகமான ஒன்று என்றாலும் மார்வாரின் பாலைவனத்தில் மரங்களை காப்பதற்காக முதலாக நடந்தேறியது இந்தியர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு பெருமிதம் என்று நினைக்க வேண்டும். இன்று காடுகள் தரத்திலும் பரப்பளவிலும் குறைந்து வருகின்றன. காலநிலை மாற்றம் ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அமிர்தா தேவி ஒரு கதையல்ல, ஒரு எச்சரிக்கை, ஒரு ஊக்கம் நிறைந்த வழிகாட்டி. ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களே, அமிர்தா தேவியின் கதை ஒரு கிராமத்தில் தொடங்கியது. அது இடைவிடாது தொடர வேண்டும். அது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும், ஒவ்வொரு மரத்தின் நிழலிலும், ஒவ்வொரு பசுமை செயலிலும் உயிர் துடிப்போடு விளங்க வேண்டும். எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இயற்கைக்கு பங்கம் நேர்கிறதோ அங்கே இத்தகைய வீரம் நிலைநாட்டப்பட்டு இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒன்றுபடுவோம், கிளர்ந்தெழுவோம், வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். பூமியோட வளங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு சுத்தமான சூழலை உருவாக்க பாடுபடும் அனைவரும் புவி காக்கும் பசுமை போராளிகளே. தம்பி தங்கிகளே, நாமும் இந்த முயற்சியில் பங்கெடுத்து பூமியை காப்போம். இன்னைக்கு பசுமை போராளி அமிர்தா தேவி பிஷ்னாய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? யோசிச்சுக்கிட்டே இருங்க.